அன்பார்ந்த நெஞ்சங்கள் அனைவருக்கும் என் கனிவான காலை வணக்கம். ஆதவனின் அருளாலும் கந்தனின் கருணையினாலும் அம்மையப்பன் அருளாசிகளாலும் இன்றைய நாள் உங்களுக்கு இனிதான நாளாக அமையட்டும். முதலாவதாக சூரிய பகவானின் பதம் போற்றி பணிவோமாக. நாம் தினம்தோறும் சூரிய நமஸ்கரித்தல் என்பது நம் உடலுக்கு புத்துணர்வையும் நம் வாழ்வியலுக்கு வளமையும் ஈட்டித்தரும். நாம் செய்கின்ற காரியங்கள் அனைத்திலும் வெற்றியை நமக்கு கொண்டு வந்து சேர்க்கும். ஆதலால் முதலாவதாக சூரிய பகவானை நமஸ்கரித்த பின் செயல்களை துவங்குதல் சாலச் சிறந்தது. திருச்சிற்றம்பலம். இன்று சஷ்டி விரத நாள். ஆதலால் நம் முருகப்பெருமானை துதி செய்து மனதார துதி செய்து அவன் பதம் போற்றி பணிந்தாலே வினைகள் அனைத்தையும் நம் வேலேந்திய வேலவன் களைவானாக. அவனை துதிக்கும் விதமாக ஏறுமயில் ஏறி விளையாடு முகம் ஒன்றி ஈசருடன் ஞான மொழி பேசு முகம் ஒன்றி கூறுமடியார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்றி குன்றுருவ வேள் வாங்கி நின்ற முகம் ஒன்றி மாறுபடு சூரனை வதைத்த முகம் ஒன்றி வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்றி ஆறுமுகமான பொருள் நீ அருளல் வேண்டும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமானே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, விரவேல் முருகனுக்கு அரோகரா, பழனி ஆண்டவனுக்கே அரோகரா. ஓம் முருகா போற்றி என்று நாம் கூறினாலே முத்தேவியரையும் மும்மூர்த்திகளையும் வழிபட்ட பலன் நமக்கு கிடைக்கும். அது மட்டுமல்லாது இன்று மாலை 4:30 மணி முதல் 6 மணிக்குள்ளாக வருகின்ற ராகு கால நேரத்தில் நம் அன்னை துர்க்கையின் ஆலயம் சென்று அவள் முன்பாக எலுமிச்சை தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். அன்னையை துதிக்கும் விதமாக ஓம் காத்யாயனாய வித்மஹி கன்யாகுமாரியாய தீமஹி தன்னோ துர்கி பிரசோதயாத் என்ற ஸ்துதியினை கூறி அன்னையை வழிபாடு செய்யுங்கள். நிச்சயம் நம் வாழ்வில் இருக்கின்ற இன்னல்களையும் தடைகளையும் களைந்து நமக்கு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் நம் அன்னை ஈட்டித் தருவாளாக. சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.